விழுப்புரத்தில் முதலாம் ஆண்டு படிக்கும் கல்லூரி மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த குற்றச்சாட்டில் பேராசிரியர் அதிரடியாக கைது செய்யப்பட்டிருக்கிறார். செல்போன் மூலம் தொடர்ந்து ஆபாசமாக பேசிய பேராசிரியர் மீது போக்சோ வழக்கு பாய்ந்துள்ளது. நடந்தது என்ன? விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் அரசு கலைக்கல்லூரி உள்ளது. இங்கு 17 வயதான மாணவி ஒருவர் விடுதியில் தங்கி முதலாம் ஆண்டு படித்து வருகிறார். அதே கல்லூரியில் பொருளாதாரத்துறை பேராசிரியரான குமார் என்பவர் அந்த மாணவியிடம் அத்துமீறி நடந்ததாக கூறப்படுகிறது. கடந்த செப்டம்பர் மாதம் முதல் மாணவிக்கு தொடர்ந்து தொலைபேசி மூலமாகவும் சமூக வலைத்தளம் மூலமாகவும் பாலியல் தொல்லை அளித்துள்ளார். அதை தட்டி கழித்து வந்த நிலையில் கடந்த 5ஆம் தேதி தனது செல்போனுக்கு பேராசிரியர் தொடர்பு கொண்டதாக கூறி மாணவி சார்பில் ஆடியோ ஒன்று வெளியிடப்பட்டது. அந்த ஆடியோவில் மாணவியிடம் பேராசிரியர் தகாத முறையில் பேசியது அம்பலமாகியுள்ளது. அதான் சார், அட்டெண்ட் பண்ணா ஆன்லைன்ல டைம் காமிக்கும், எங்க வீட்ல திட்டுவாங்க. இப்போ எங்க காலேஜ்ல தான் இருக்க? பாடிக்கு போலாமா? சும்மா போலாமா? டேய் சும்மா வா. கடுப்பேதப்பா, நான் சொல்றத கேளுப்பா. சும்மா நைட்டுக்கே திரும்பி வந்துடலாம். ஐயோ அந்த கதைய நான் சொல்றதை கேட்க மாட்டியா? நான் எங்கேயும் வெளில வரமாட்டேன், நான் ஹாஸ்டல் போறேன். இல்ல சார், நான் வெளில வரமாட்டேன். டேய் லூசு, நான் சொல்றத பேச கேளு. நான் போயிட்டு ஒரு பிரச்சனை இல்லை. சார் நான் உண்மையாக வரமாட்டேன். நான் உண்மையாக வரமாட்டேன். எங்கள் வீட்டில் தெரிஞ்சா பிரச்சனை ஆயிடும் சார். தெரியாம பாத்துக்குவோம். நீ இப்போ வர மாட்டியா? நான் வரமாட்டேன் சார். லூசு, அறிவுக்கும் அழகுக்கும் நீ மாதிரி பேசுறாங்க சார். நான் சரி புள்ள திட்டுவீங்க. அப்புறம் என்ன பேசுவோம் சும்மா. சரி, இப்ப நான் பேசுறது உனக்கு திட்டுறதா ஃபீல் பண்றியா? ஆமா. மேலும் இரவு 9 மணி அளவில் வீடியோ கால் மூலம் மாணவியை பேராசிரியர் குமார் தொடர்பு கொண்டுள்ளார். பேராசிரியர் தொடர்ந்து பாலியல் தொல்லை அளித்ததால் பொங்கி எழுந்த மாணவி நடந்தவற்றை தனது பெற்றோரிடம் தெரிவித்துள்ளார். அதை அறிந்து அதிர்ச்சி அடைந்த பெற்றோர் திண்டிவனம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். புகாரின் பேரில் பேராசிரியர் குமார் மீது போக்சோ சட்டத்தின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். பின்னர் அவரை கைது செய்து விழுப்புரத்தில் உள்ள போக்சோ சிறப்பு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். கல்லூரி பேராசிரியரே முதலாம் ஆண்டு மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த சம்பவம் திண்டிவனத்தில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.